மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து 5 நிமிஷத்தில் இட்லி மாவில் எப்படி போண்டா பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போயிட்டு இட்லி மாவு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் இட்லி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதையும் இந்த இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போண்டா. அப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 2 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இதுக்கு வந்து உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த இட்லி மாவில் அந்த தண்ணி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போடுற பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு ஈஸியாக இப்போ தான் எண்ணெயில் போட முடியும். ஸோ வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து கடாயில் இது மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கும்போது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இட்லி போண்டா உள்ளே எல்லாமே நல்லா வேகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இட்லி போண்டா வந்து நல்லா கலர் மாதிரி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி மாவில் 5 நிமிஷத்தில் இட்லி போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ போண்டா உள்ளெல்லாம் பாருங்கள், நல்லாவே ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.